ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27-28 திருவசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. 28 நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த காலை தியானத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சில முக்கிய படிப்பினைகள், அவருடைய வார்த்தைகள் நாம் கவனமாய் கேட்கும் பொழுது அதெல்லாம் வளர முடியும். ஒன்று, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின் செல்கின்றன. அவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் அவரை பின்பற்ற முடியும். அவ்விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றிவிட முடியாது. காரணம் என்னவென்றால், அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மந்தை ஆடுகள், அவருக்கு சொந்தமான ஆடுகள் அவரை பின்பற்றும். அவருக்கு சொந்தமில்லாத ஆடுகள், அவருடைய வார்த்தையை கேட்டு பழக்கமில்லாத ஆடுகள், அவருடைய சத்தத்தை கவனிக்காத ஆடுகள் அவரை பின்பற்ற முடியாது, இயலாது. இஸ்ரேல் தேசத்தில் ஆடுகளை வளர்க்கிற மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளோடு பேசுவார்கள். இங்க கூட நிறைய ஆடு வளர்க்குற மந்தை மேய்ப்பர்களை பார்த்தா அதுக்கு ஒரு பேர் வச்சு, சும்மா ஒரு பேரை வச்சு கூப்பிடுவாரு. கருப்பு, சிவப்பு, வெள்ளை, இங்க வா அப்படின்னா வரும். ஆனா அங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும். ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆடுகளுக்கு பின்பாக அது எங்க போயிருது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஆட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய ஒரு விசில், ஒரு குரல், ஒரு வார்த்தை அந்த ஆடுகளை தன் பக்கமாக இழுத்துறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, மெய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறியும். மெய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் அறிகிறதுனால அவரை பின்பற்றுகிறது. அவரை பின்பற்றுகிற ஆடுகள் அவருக்குரிய ஆடுகள். அது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் சத்தத்திற்கு கீழ்ப்படியும், என் சத்தத்தை கேட்டு எனக்கு பின்னே வரும். அப்படி வரக்கூடிய ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை தருகிறேன். அது கெட்டு போவதில்லை. அந்த நித்திய ஜீவனிலிருந்து அதை என்னை விட்டு யாரும் பிரித்து விட முடியாது, பறித்து விட முடியாது. அப்ப நம்முடைய வாழ்வில் நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு பின்பற்றுகிற நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் அவர் நம்மிடத்தில் விரும்புகிறது. அவர் சத்தத்தை கேட்டு பின்பற்றுவதுனா என்ன நடக்கும் அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் உள்ளது. அந்த 100 ஆடில் ஒரு ஆடு காணவில்லை. அவன் 99 ஆடுகளை தன் வசமா இருந்த வேலைக்காரத்தில் விட்டுவிட்டு ஒரு ஆட்டை தேடி எஜமான் போகிறார். மந்தையினுடைய மெய்ப்பன் போகிறார். மந்தையினுடைய மெய்ப்பன் போய் ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிறார். அவன் அந்த மந்தை மெய்ப்பன் அந்த ஒரு ஆடு கிடைக்கும் வரை அவனுடைய இருதயம் படபடக்கிறது. காரணம், காட்டு மிருகங்களோ காட்டு விலங்கோ ஏதோ ஒன்று அதை அடித்து கொண்டு போய்விட்டதா, அல்லது முச்செடிகள் போய் மாட்டிக்கொண்டதா, அல்லது தண்ணீர் இல்லாமல் எங்கேயாவது விழுந்து கிடக்கிறதா என்றெல்லாம் அவ பயந்து கொண்டே போவா. ஆட்டை பார்த்து விட்டால் போதும், அவருக்கு வருகிற சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. காணாமல் போன ஆடு கிடைத்து விட்டால் அதை போல மகிழ்ச்சி, சந்தோஷம் வேறு இந்த பூமியில் அவருக்கு இல்லை. இது மெய்ப்பனுடைய இருதயம். ஒரு ஆடு வழி தப்பி போகிறது. அந்த ஆட்டை திருத்துகிறார். ஏன்னா அந்த ஆடு திருந்தல. அவர் சொல்றாரு, இந்த வழியில போகக்கூடாது, நீ இதை தாண்டக்கூடாது, நீ இந்த வழியில போனீன்னா உனக்கு அடிப்படும் அப்படின்னு சொல்றாரு. கேட்கல. அப்பா இயேசு சொல்றாரு, அந்த மந்தையிலிருந்து ஆடு விலகி போகும்போது மந்தை மெய்ப்பன் அதை தோளில் சுமந்து கொள்ளுகிறார். சும்மாலாம் சுமக்கல,
அதுக்கு அடிபட்டிருக்கு, அதுக்கு கால் உடைஞ்சிருக்கு. அதை தூக்கி தோல்ல சுமந்து, பாத்தியா நீ போக வேண்டாம்னு சொன்ன, நீ போன, இப்ப அடிபட்டுருச்சு பாரு, எவ்வளவு கஷ்டம் உனக்கு தானே வலிக்குது அப்படின்னு சொல்லி அதற்கு பேசி அதை சரி பண்ண அவர் கொண்டு வருகிறார். அதற்கு பின்பு அது தாண்டாது, அது மெய்ப்பனோடு கூட இருக்கும். ஏன்னா மெய்ப்பனுடைய பாசம், அந்த பந்தம் அதுக்கு தெரியும். இதுதான் ஒரு மெய்ப்பனை. ஒரு சமயம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஆலத்தி காடுகள், அந்த மாதிரி சில காடுகள் இருக்கு. இந்த காடுகளில் ஆடுகளை மாடுகளை மேய்க்கிற மந்தை மேய்ப்பர்கள் இருக்கிறார். அதுல ஒரு மந்தையினுடைய மேய்ப்பனை சந்தித்த பொழுது அவரிடத்துல பேட்டி கேட்கிறார்கள். அவரிடத்துல இந்த மந்தை எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் பக்கத்தில் நெல்லுங்கள், வெளியே விலகி போயிடாதீங்க, உங்களை அந்த கருப்பம் குத்தி தூக்கிடுவான். அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவர் காட்டுறாரு அந்த மாட்டுகள் எல்லாம் கொம்பு அவ்வளவு கூர்மையாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, வெளியால் யாரையும் விடாது, அது கிட்ட போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்கள கொன்றோம், அதனால வெளியால நாங்க கிட்ட போகாதீங்கன்றோம். ஏன் பக்கத்துல நின்னீங்கன்னா அது உங்களை ஒண்ணுமே செய்யாது. காரணம், என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க, ஏதோ என்கிட்ட பேசுறீங்க, அதுக்கு புரியும். அதனால என் கூட இல்லைங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன், அதுக்கு கவனிச்சிரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, அப்புறம் நீங்க இந்த மாடுகளை எப்படி கட்டுவீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, 300 மாடுகள் இருக்கு, கன்றுக்குட்டிகள் தனி, காளை பசுவெல்லாம் சேர்த்து ஒரு 300 மாடுகள் இருக்கு. நாங்க இந்த 300 மாடுகளையும் கயிறு போட்டு கட்டி வைக்க முடியாது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு மாட்டுக்கு ஒரு மாடு இந்த கால் கட்டு போட்டு வைப்போம். அந்த கால் கட்டு போட்டுவிட்டா அந்த மாடு எல்லையை தாண்டாது, அதுக்கு தெரியும் எங்க கூட தான் இருக்கும். இருந்தாலும் அந்த மாடு எழும்பி போகிறதுக்கோ மேயறதுக்கோ, அது இரவு ரெஸ்ட் எடுப்பதற்கு அந்த கால்களை ஒன்றோடு ஒன்று கட்டி விடுவோம். அது அப்படியே படுத்துக்கொள்ளும். காலையில் எழும்பி போய் நாங்கள் தான் கழட்டி விடுவோம். அது கழட்டுறதுக்கு நானும் என் மகனும் மட்டும்தான் அது கட்ட முடியும், கழட்ட முடியும், வேற எவர் போனாலும் விடாது. அப்போ அவங்க கேட்குறாங்க, அது கேட்குமா, அவங்க சத்தத்தை கேட்குமா? தாராளமாக கேட்கும். நாங்கள் கூப்பிட்டா வந்துடும். பால் கறக்கிற நேரத்துக்கு நாங்கள் கூப்பிடுவோம், வந்துடும். பால் கறந்துட்டு மறுபடியும் மேய போயிடும். நாங்கள் கூப்பிட்டா அந்த கன்றுக்குட்டியோடு மாடுகள் எல்லாம் வந்து எங்கே சேரணுமோ அந்த இடத்துல வந்து உட்காந்துரும். நாங்கள் அதை கூப்பிட்ட உடனே அதுக்கு தேவையான தண்ணி, அது எங்கேயாவது தண்ணி காட்ட வேண்டிய இடத்துல தண்ணி காட்டி கொண்டு வந்து, எல்லாமே இயற்கையான உணவு தான் அதுக்கு. அப்படி நாங்கள் கொடுத்து வளர்க்குறோம். எங்கள் சத்தத்திற்கு அது செவி கொடுக்கும். நல்லா வளர்ந்துருச்சு, காளை கன்றுக்குட்டிகள் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த காளை கன்றுக்குட்டிகளை நாங்கள் விற்றுருவோம். அதுவே எங்களுக்கு அவர் சொல்றதை பார்த்தா பல லட்சங்கள் அவர்களுக்கு அதில் வருமானம் வரும். வருஷம் வருஷம் ஒரு ஒரு குறிப்பிட்ட சில லட்சங்கள் அவர்கள் எடுக்கிறார்கள். பெரிய பண்ணையை போலதான் அவர்கள் வைத்திருக்கிறார். ஆனா வளர்ப்பதெல்லாம் காட்டுக்குள்ள. அந்த மந்தையினுடைய மெய்ப்பன் அவர், அந்த ஆட்டு மாட்டு மந்தையினுடைய மெய்ப்பன் அவர். நம்ம வாழ்வில கூட நாம் தேவனுடைய மந்தையினுடைய ஆடுகள். நாம மெய்ப்பர்கள் அல்ல, ஆடுகள். நம்மை மெய்க்கிற ஒரே ஒரு மெய்ப்பர் இயேசு கிறிஸ்து. இந்த மெய்ப்பருடைய சத்தம் தான் இங்க பூமியில சில பொறுப்பாளர்களை கர்த்தர் நமக்கு ஊழியக்காரர்களாக, அப்போஸ்தலர்களாக, தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக, சுவிசேஷர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக அந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நம்மை அவர்கள் வழிநடத்துகிறார். சிலர் ஆடுகளை சரியாக வழிநடத்துகிறார், சில ஆடுகளை சரியாக வழிநடத்தவில்லை. சரியாக வழிநடத்தப்படாத ஆடுகள் பாதிக்கப்படுகிறது, சரியாக வழிநடத்தப்படுகிற ஆடுகள் நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறது. ஆனால் இந்த எல்லா ஆடுகளுமே யாரோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்றால், பரம மெய்ப்பனாகிய இயேசுவோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும். அவர் சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும். இங்க இருக்கிற பொறுப்பாளிகளுடைய சத்தம் கூட மாறி போகும், ஆனா அவர் சத்தம் மாறாது.
அவர் நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகள், கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு தர வேண்டிய கிருபைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு நடத்துவார். அவர் சொல்றாருல்ல, யாடுகள் என் சத்தத்தை கேட்டு என்னை பின்பற்றும். பின் சென்று வரும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை தரேன். அவைகள் கெட்டு போவதில்லை. பாருங்க எவ்வளவு அழகா சொல்ற. அது கெட்டு போகாது. அத என் கரத்தை விட்டு பிரிக்கவும் முடியாது. காரணம், நான் மேய்க்கிறேன். என் ஆடுகளை நான் மேய்க்கிறேன். நாம சில நேரத்துல புலம்புறோம், ஐயோ எனக்கு இந்த சோதனை, ஐயோ எனக்கு இந்த வேதனை, ஐயோ இந்த காரியம் அப்படின்னு சொல்லி. சிலர் பாருங்க, இந்த காலகட்டத்துல நிறைய கள்ள என்ன சொல்றது, மந்தையை திருடுகிற திருடர்கள் மெய்ப்பனின் வேஷத்துல இடம்பி இருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னாரு, மந்தைக்குள்ள வருகிற ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஓநாய்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு அம்மாவை எனக்கு தெரியும். முதல்ல அந்த அம்மா நல்ல ஜோமனு, ஆவியானவர்களுக்கு வரத்தை தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும். நல்ல ஜெபம். நான் கூட ஆச்சரியப்பட்டேன், என்னடா இப்பதான் ரசிக்கப்பட்டுச்சு, அதுக்குள்ள நல்லா ஜெபிக்குது அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோடனே தீர்க்க தரிசன வரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு சென்னையில ஒரு இடத்துக்கு போய் அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தீர்க்க தரிசன வரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பதான் எனக்கு சந்தேகம். வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னும் போதுதான் அவர் சொன்னாரு, நான் உனக்கு கொடுத்து அனுப்புறேன், நீ வச்சுக்கோ. அப்ப அங்க அவர் கொடுத்தோன்னு இது வாங்கிட்டு வந்து. எனக்கு அப்ப சந்தேகம். என்ன சந்தேகம்னா, ஆவியானவர் தான் தர்றாரு. ஆவியானவர் தான் நிரப்பட தீர்க்க தரிசன ஆவி நமக்குள்ள கிரீசிய. இது என்ன, ஒரு மனுஷன் கொடுக்குறேன், நீ வாங்கிட்டு போன்றாரு, வாங்கிட்டு வந்துட்டேன், அதுல இருந்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், ரைட், நன்மையா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு விட்டா, அந்த அம்மா புத்தீசல் போல அது பெருக ஆரம்பிச்சு, அது பல சபைகளுக்கு போய் பல ஊழியக்காரர்கள் பலரை சந்தித்து, ஆண்டவர் எனக்கு இந்த கிருபை தந்திருக்காரு, அந்த விடுதலை நான் ஜோம் பண்ண ஆண்டவர் எனக்கு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி அப்படி வளர்ந்து 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 இப்ப நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க யாருன்றத இந்த வளர்ச்சி அடையும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்தமா வளர்ந்து வரும்போது அதோடைய கனிகள், அதனுடைய கிரியைகள் தெரிய ஆரம்பிச்சு. சிலர்கிட்ட ஃபோன் போட்டு, பிரதர் சிஸ்டர் கொஞ்சம் ஊழியத்துல கஷ்டமா இருக்கு, ஒரு 10,000 அனுப்பி கொடுங்க, நான் அடுத்த மாசம் உங்களுக்கு தந்துடுறேன். என்னது 10,000 அனுப்பி கொடுங்க, அடுத்த மாசம் தந்துடுறேன்? வெளியில என்ன பிரசங்கம் பண்றோம், இயேசு நம் தேவைகளை சந்திக்கிறவர். அப்புறம் இப்ப யார் சந்திக்கிறது? அந்த பிரதர்கிட்ட கேட்டா, அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டா கொடுத்துவாங்க. அப்புறம் போனை போட்டு, சிஸ்டர் அந்த எனக்கு ஒரு 2 பவுன் நகை கொடுங்க, அர்ஜென்ட்டா ஊழியத்துக்கு ஒரு தேவை இருக்கு, அதை நாம செஞ்சிடணும், நான் அப்புறம் மீட்டு கொடுத்துட்றேன். என்னண்ணா இது? இப்பதான் எனக்கு குழப்பமாச்சு. என்ன இது, இங்க இருந்து காசு, அங்க இருந்து காசு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்க இல்ல, பாருங்க மாசம் மாசம் எனக்கு மலேசியாவில இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, அமெரிக்காவில இருந்து, அண்டார்டிகாவில இருந்து எனக்கு பணம் வந்துட்டே இருக்கு. பாருங்க அவங்க எல்லாம் அக்கௌண்ட்ல அனுப்பிடுவாங்க, நீங்க பயப்படாதீங்க, அது அந்த அக்கௌண்ட்ல வந்துச்சு உடனே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். இந்த மாசம் அது ஏதோ தாமதமாகுது, அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதுல ஏமாந்தவர்கள் திரும்ப பணத்தை வாங்க முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள ஆவியான இருக்கிறேன். எப்படி என்கிட்ட பணம் கேட்ப? கொடுத்தல, எதுக்கு கொடுத்த? ஊழியத்துக்கு தானே கொடுத்தேன், இப்ப எப்படி நீ திரும்ப கேட்பேன்? கர்த்தர் உன்னை அடிப்பார் தெரியுமா? நான் கொடுக்கும்போது வாங்கிக்கோ. பயப்படுறாங்க கேட்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. சிலர் இப்படி எழும்பி வேலை பார்க்குறாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தப்ப, ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆட்கள் இடத்துல பாதிக்கப்பட்டு சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தான் இதை நான் பிரசங்கிக்கிறேன். அவர்கள் பாவிகள், நாமெல்லாம் உத்தமர்கள் என்று சொல்லுவதற்காக அல்ல. தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கக்கூடிய கர்த்தருடைய ஜனங்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதை தான் உறுதிப்படுத்துவதற்காக தான் இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஒரு வீட்டுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. இறைவனுடைய போதகர் அனுப்பியிருந்தா, நீ இப்போ அந்த
அந்த அம்மாவுக்கு ஒரு ஜோமெண்ட் வந்திருப்பான்னு சொல்லி நானும் தலைமை பொதுக்கு சொன்னதுனால அந்த வீட்டுக்கு போனேன். எனக்கு முன்னாடி ஒரு விசுவாசி உள்ள உட்காந்துருக்கு. அந்த குடும்பத்தார் என்னை பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன பாஸ்டர் திடீர்னு நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா ஏதோ பிரச்சனைன்னு? ஆமாம் பாஸ்டர், அதுக்கு தான் அனுப்பினாரு. நான் ஜோம் பண்ணலாமா? இல்லை பாஸ்டர், நீங்கள் வந்திருக்கீங்களா, வாங்க ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா பார்த்தா அந்த அம்மா காணோம். கிச்சன் பக்கம் போச்சு, அப்படி போச்சு இப்படி போச்சு, பேக் டோர் வழியாக இறங்கி அது போயிடுச்சு. இந்த அம்மா அவங்க ஏன் வந்தாங்க? தலையை சொல்லிடுறாங்க. அது வந்து நான் சொன்னேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னா, அந்த அம்மா சொல்றாங்க, அந்த சிஸ்டர் எனக்கு இப்போ சபையில் பழக்கம். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு வரத்தை கொடுத்துருக்காரு, தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்துருக்காரு. உங்கள் வீட்டில் ஏதோ சம் விட்ச்கிராஃப்ட் மந்திரவாதம் இருக்கு, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டார், அதனால் நான் வர்றேன், உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அதிலிருந்து ஒரு விடுதலை தர்றார். இதுவரை சரி. ஆனால் அந்த அம்மா சொல்லியிருக்கு, நான் வரணும்னா கொஞ்சம் செலவாகும். இவங்க கேட்டிருக்காங்க, என்ன சிஸ்டர் செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, நான் வர்றேன்ல, வந்தால் எனக்கு அந்த காசு கொஞ்சம் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும், அந்த காசு இத்தனை ஆயிரம் கொடுத்தாதான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ சிஸ்டர் கொடுக்கணும்? ஒரு 3500 கொடுத்தீங்கன்னா நான் வந்துடுவேன், நான் வந்துட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு 3500 எனக்கு கொடுங்க. இல்லை சிஸ்டர், நாங்கள் ஏழை சிஸ்டர், நாங்கள் எப்படி இருக்கோம் சிஸ்டர், அதனால் நீங்கள் இவ்வளோ கேட்டால் எப்படி சிஸ்டர் அப்படின்னோடனே, சரி உங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக ஒரு 2800 கொடுங்க. சரின்னு இவங்க ஏதோ பெரட்டி கட்டி காசை ரெடி பண்ணிட்டாங்க. அந்த அம்மா அப்போ தான் உட்காந்துருக்கு, இன்னும் ஜெபம் ஆரம்பிக்கல. என்னை பார்த்தோன்னே அது சொல்லியிருக்கு, பாஸ்டர் வந்திருக்காரு, நீங்கள் எதையும் சொல்லிடாதீங்க, நான் அப்புறமா வரேன், இன்னொரு நாள் வரேன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் எப்போ வர்றேனோ அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எஸ் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், அந்த அம்மா ஊரை சுற்றியில் கடை வாங்கி வச்சிருக்கு. இப்போ ஊரை சுற்றி கடை வாங்கி வச்சிருக்கிற அம்மாவுக்கே அற்புதம் நடக்கல, உனக்கு எப்படிமா அற்புதம் நடக்கும்? அது ஜெபம் பண்ணி பொய் சொல்லி அது உங்ககிட்ட பணத்தை பறிக்க வந்திருக்கு. நீ ஏமாந்து நிற்கிற, நீ ஜெபம் பண்ண மாட்டியா, நீ முழங்கால் படிக்க மாட்டியா, நீ பைபிள் படிக்க மாட்டியா, நீ கர்த்தரை நோக்கி கேட்க மாட்டியா அப்படின்னு முடிக்கிறாங்க. உனக்கே கர்த்தர் கரத்தில் நன்மையை தந்திருக்காரு, நீ ஒழுங்கா பைபிள் வாசி ஜெபம் பண்ணி குடும்ப ஜெபம் பண்ணாலே உனக்கு இருக்கிற விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் முறிந்தோடும். அதுக்கு பல சாட்சிகளை நான் சொல்ல முடியும். அதனால இந்த காலையில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு விரோதமாக நம்மளை எப்படியாவது அடிமையாக்கிடணும், துரைத்தனம் பண்ணணும், நம்ம மேலே அதிகாரத்தை செலுத்தணும்னு ஆவிகள், பொல்லாத ஆவிகள் தெரியும். ஆனால் நம்ம தனிப்பட்ட ஜெபம் சரியா இருக்கணும், நம்ம தேவனோடு பேசணும், தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகணும். அப்பதான் நம்மளை ஏமாற்ற முடியாது ஆட்கள். இல்லைன்னா உங்களை பார்த்தோன்னே ஏமாத்திடுவான். அவன் சொல்லுவான், கர்த்தர் இந்த கிருபையை எனக்கு தந்திருக்காரு, நம்ம அப்படியே கேட்டுக்கணும். அப்படியா சிரிச்சுக்கணும், அவங்கள பார்த்து அப்படியே சிரிச்சுக்கணும். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கர்த்தர் காலையில் நான் ஜெபிக்கும் போது என்கிட்ட பேசுவா. அப்போ எனக்கு என்ன காரியத்தில் எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதத்தை நான் எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி கொடுப்பார். உன்னை அனுப்புறாருன்னா ஒரு காரியத்தை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு அனுப்புவா. என்கிட்ட பேசாத ஒன்று உங்ககிட்ட பேசி உங்ககிட்ட சொல்றாருன்னா அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அது வேற யாரோ சொல்லி அனுப்பின அல்லது பிசாசுடைய ஆலோசனை என்பதை நாம் தெளிவா புரியணும். அதுக்கு தான் ஜெபிக்கணும். ஒரு ஊழியர் கொடுகையில நாங்க எப்போதுமே வருஷம் 2 நாள் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஊழியர் கொடுகையில் நாங்கள் ஜெபிக்கிறது வழக்கம். இன்னைக்கு காலையில் சாயந்தரம் ஆரம்பிப்போம் ஜெபம், அடுத்த நாள் சாயந்தரம் தான் அந்த ஜெபம் முடியும். அப்போ முதல் நாள் சாயந்தரம் ஆரம்பித்து அடுத்த நாள் சாயந்தரம் அந்த ஜெபம் முடியும். அந்த ஜெபத்துக்கு ஜெபம் நடக்குது.
நாங்கள் ஜெபமெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சு ஆகாரத்துக்கு ஏன்னா உபவாசத்தில் இருக்கோம். எங்களுக்கு ஒரு டீ மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக ஆயத்தமாகிறோம் மாலையில். அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டர், அவர் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டவர். அவர் மற்றவங்க அவர் தீர்க்கதரிசி, அவர் தீர்க்கதரிசி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு அவரை ரொம்ப நல்ல பழக்கம். அவர் ஒவ்வொரு ஆளாக போய் நின்று ப்ரொஃபஸி சொல்லிகிட்டே வர்றார். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் கை கொடுத்து, கர்த்தர் இப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், இப்படி நடத்த போகிறார் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே வந்தார். என்கிட்ட வந்தோடனே கர்த்தருடைய வார்த்தையை கேளு அப்படின்னார். நான் சொன்னேன், அவர் நல்ல பழக்கம் எனக்கு. ஊழியத்தில் அவரை எப்படி ஜெபிக்கணும், எப்படி கர்த்தரை துதிக்கணும், எப்படி பிசாசுகளை துரத்தணும், உனக்கு வரங்களை கொடுத்தா எப்படி செயல்படுத்தணும், அதை இப்படி தொய்வு இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு 1.5 மாத காலம் அவரோடு கூட இருந்து அந்த ஊழியத்தை இப்படி தான் எடுப்பணும், கட்டி எடுப்பணும்னு அவருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தவன் நான். என்கிட்ட வந்தார். வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேள் சொன்னேன். அப்படியா, என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னு போய் சொன்னாரு. உன்னை கர்த்தர் பீகார் போக சொல்றாரு. அப்படியா, அப்புறம் பீகார் போனாதான் உன் ஊழியம் டாப்ல ரேங்க்ல வந்துருமா, அங்க பயங்கர ஆசீர்வாதமா ஆயிருவியான். ஓ சரி, அதனால பீகாருக்கு அழைப்பு உனக்கு வந்திருக்கு, நீ ஆயத்தப்பட்டு பீகாருக்கு போயிடணும் அப்படின்னு தான் கேட்டு. ஓ நில்லையா, தான் அந்த பாசு சொன்னாரா அவன்கிட்ட போய் இதை தீர்க்கதரிசனமா சொல்லுன்னு. அப்படின்னு மனுஷன் வெள்ளத்தை போயிட்டான், முடிக்கிறான் திருத்துருன்னு. நான் சொன்னேன், உன் முருடா தீர்க்கதரிசனம் வேற என்கிட்டே வச்சுக்கோ. ஏய் உனக்கு தெரிய வேணாம், உன் கூட 1.5 மாதம் இருந்து உன்னை எப்படி ட்ரெயின் பண்ணி நீ இப்படியெல்லாம் ஊழியத்தில் இந்த மாதிரி கர்த்தர் இப்படியெல்லாம் பேசுவார், நீ கேட்டு செய்யணும்னு சொல்லி கொடுத்தவன் நான். உனக்கு ஆசான குருவா சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். என்கிட்டே நீ பீகாருக்கு போகணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஓ நிறுத்து, முதல்ல பீகாரை பற்றி என்கிட்ட பேசியிருப்பார். என்கிட்ட டீட்டெயிலாக பேசி உன்னை இந்த இடத்துக்கு நான் அனுப்புகிறேன், நீ போ அப்படின்னு சொல்லியிருப்பார். உன்கிட்ட பேசும்போது கன்ஃபர்மேஷன். ஆனால் என்கிட்ட பேசாத ஒன்றை நீ சொல்றனா, தோ அங்கே இருக்கார் பாரு, அவரும் உங்ககிட்ட இந்த வார்த்தையை போட்டு மிஸ்டரி அவனை போ சொல்லு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொன்னார்ல. ஏன்டா டேய், அதை ஏன்டா நீ சொல்லணும், எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு, நீ இப்படி போனால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேளு. அவரையும் தெரியும், உன்னையும் தெரியும், வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய துணியை விட ஒரு ஸ்ட்ராங் துணியில பேசினோன்னே திரும்பி பார்க்காம ஓடிட்டார். ஏன் சொல்றேன்னா, நம்ம ஜெபிக்கல அப்படின்னா இவனுங்க ஏறி மேய்ச்சிருவாங்க. நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா நம்மளை ஏமாற்ற முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நேரத்தில். ஆனால் தான் சொல்றேன், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படி, என் சத்தத்தை கேட்கும், அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன், அவைகளை நான் கெட்டு போக விட மாட்டேன், கெட்டு போவதில்லை, அவைகள் என்னிடத்திலிருந்து பறிக்க நான் விட மாட்டேன். அதனால இந்த காலை வேளையில தனிப்பட்ட ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லைன்னா தயவு செய்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஊர்ல உலகத்துல இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், பொய்யான தீர்க்கதரிசிகள், கள்ள ஆவிகள், ஓனாய், அதாவது ஆட்டுத்தோலை போத்து கொண்டு வருகிற ஓநாய்கள் உங்களை ஏமாற்றுதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் கிரியை செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை நிலைத்திய பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆடுகள் உம்முடைய சத்தத்தை கேட்கும் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஆவியான தேவனே, இயேசுவே, எங்களை காத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ரட்சிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தீமை அந்த பிள்ளைகளை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இரக்கத்தை நான் முடிச்சுட்டு இரக்கத்தின் ஐஸ்வர்ய சம்பன்னருடைய வல்லமை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென்.